ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, எப்படி சொல்கிறது, இந்த வீடியோ நான் வந்து அப்லோடு பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிறதும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. நான் கூட எடுத்துருவேன், ஆனால் எங்கள் அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நினைக்கவே இல்லை. நான் வந்து முடிவு எடுக்கும்போது ஈஸியாக எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு அந்த முடிவு எடுத்ததே நான் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் அந்த முடிவு எடுக்கிறோம், கரெக்டாக இல்லை சரியா, இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முடிவு எடுக்கலின்னா எப்படி இருக்கும், முடிவு எடுத்தால் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னலாம் யோசிச்சு பார்த்தா ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. அதனால் சரி உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு இந்த வீடியோ. என்ன அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன முடிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து அந்த ஒர்க்குக்கு ப்ரமோஷனில் போன உடனே வந்து ஆடு மாடெல்லாம் சேல் பண்ணிடலாம், அதாவது ப்ரொமோஷன் அப்படின்னு அறிவிக்கும் போதே சொல்லிட்டோம், வேலை கிடச்சிருச்சுன்னா சேல் பண்ணிடலாம், ஒன்றும் முடியாது நம்மளால் அப்படின்னு சொல்லி எல்லாம் வீட்டுக்குள்ளே இப்போ கலந்து பேசிக்கிட்டு இருந்தோம். எங்கள் அம்மா வந்து உறுதியாக வேண்டவே வேண்டாம், விற்கவே கூடாது, எப்படியாவது நான் தீன் கொண்டு வந்து வச்சிட்றேன். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, காலையில் ஒரு 8 மணிக்கு இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும், சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. அதனால் தீன் கொண்டு வந்து வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இப்போது ஒன்றுமே சுத்தமாக முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த வருஷமுமே பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு தீவனம் இல்லை அப்படிங்கிற இவ்வளோ ஒரு கஷ்டம் வந்து எந்த வருஷமுமே இது வரைக்கும் நாங்கள் ஆடு மேய்ச்சதுலேருந்து வந்ததில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா குளத்துல எப்போவுமே தீன் நிறைய ஃபுல்லாக இருக்கும். மழை காலத்தில், வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக காஞ்சு அப்படியே இருக்கும். காஞ்ச புல்லாவது அது சாப்பிட்டுக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. குளத்துல கொண்டு போய் விட்டோம்னா மேய்ஞ்சிட்டு வந்துடும். அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் குளம் நிறைஞ்சு தண்ணி ஃபுல்லாக வத்துச்சு, மறுபடியும் இன்னொரு டைம் குளம் நிறைஞ்சிருச்சு. அதனால் வந்து அந்த மழை காலம் ஃபுல்லாமே அந்த குளத்துல தண்ணியிலேயே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அத்திக்கடவு தண்ணி வேற விட்டுருந்தாங்களா, சுத்தமாக பாலைவனம் மாதிரி இருக்கு. நான் வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தண்ணி வத்துனதுக்கப்புறம் தான் லைட்டாக புல், அது கண்ணுக்கே தெரியாத மாதிரி சின்ன சின்னதாக இருந்துச்சு. இப்போ 2 மழை வந்துச்சுங்க, ஒரு மழை வந்துச்சு நல்லா, சரி வந்துடும் அப்படின்னு பார்த்தா புல், அதோட வெயிலுக்கு வந்து அந்த மழையெல்லாம் பத்தலை. சுத்தமாக தீனி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மோதுது. இந்நேரத்துக்கு போன வருஷமெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மாத குட்டியெல்லாம் எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் அந்த குட்டி கூட தேரலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆடுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப அலமோதுது தீவனத்துக்கு. மாடு சுத்தமாக அதை விட கத்திக்கிட்டே கிடக்கு. நாங்களும் தீவனம் வாங்கி 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 போட்டு கட்டுப்படியே பண்ண முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்கினதே வந்து பார்த்திங்கன்னா 20,000க்கு அந்த மாடு. இப்போ தட்டும் வந்து வாங்கி வாங்கி அடிக்கடி போட்டுக்கிட்டே இருக்கு. 200 150 வாங்கிட்டு வந்துட்டே இருக்கிறோமா, அதுவும் எங்களால் கட்டுப்படி பண்ண முடியல. அதுவும் தவிர்த்து எங்கள் அம்மா வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை தான் மெயினாக ஃபுல்லாக வீட்டில் இருப்பாங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்திங்கன்னா அப்படியே நிற்காமல் சக்கரத்தை காலில் கட்டின மாதிரி ஓடுற. அப்படி ஆடு மாடு இருக்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சு கட்டுத்தரையெல்லாம் விட்டு அவங்களே பிடிச்சி கொண்டு போய் கட்டிட்டு மறுபடியும் தீவனத்துக்கு போயிடுறது, மறுபடியும் வந்து வச்சுட்டு மறுபடி சாயந்தரம் ஓட்டிகிட்டு போகிறது 7 மணி வரைக்கும். அதாவது அந்த ஆடு மாடு இருக்கிறனால ரொம்ப அலைச்சல் எங்கள் அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி. எனக்கு கூட சரி அப்பப்போ வேலை செஞ்சுட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்குவானா, எங்கள் அம்மா அப்படி இல்லை, காலையில் போயிட்டு சாயந்தரம் வராங்க. அந்த லீவு ஒரு நாளும் ஃபுல்லாக வேலை. ரொம்ப வந்து உடல் அலைச்சல் படுத்திட்டு ஃபஸ்ட்டே வந்து சத்து இல்லாத மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் சரி அவங்கள யோசிச்சும் பார்த்தேன், சரி ஆடு மாடு இல்லைன்னா ரெஸ்ட் எடுப்பாங்களே, காலையில் எழுந்திரிச்சோன்னா இந்த கட்டுத்தரையில் ஊட்டுறதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம் நாங்கள் ஊட்டிக்கிறேன் அப்படின்னா நீ எவ்வளோ வேலை செய்வேன்ட்டு அவங்க அதை பண்ணுறது. இதே ஆடு மாடு இல்லைன்னா அந்த வேலை இல்லை, கம்முன்னு எழுந்திரிச்சு ரெடியாகி போயிட்டே இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைனா ரெஸ்ட் எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒரு நாள் இந்த ஹாலிடே வந்தாலும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அந்த அரசினர் விடுமுறை இடைப்பட்ட நாள்லேயும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதே ஆடு மாடு இருந்தால் சக்கரத்தை கட்டிட்டு ஓடுறது. ஏன்னா மற்ற நாளெல்லாம் இவங்க மேய்க்கிறாங்க, நம்ம இன்றைக்காவது மேய்க்கலாம், இன்றைக்காவது ஆடுகளுக்கு எல்லாம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு யோசிச்சுட்டே ஓடுறது. எனக்குன்னா சொல்லி சொல்லி என்னால் முடியலைங்க. எனக்கும் அப்படி தான் பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குதுங்க. காலையிலையும் மேய்க்கிற வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தீவனம் இருந்தால் கட்டி வச்சுட்டு வந்துடுவோம், சாயந்தரம் மட்டும்தான் மேய்ப்போம். அந்த மாதிரி இருந்தால் தெரிவிக்காது. இப்போ காலையிலையும் மேய்க்கணும், காலையில் மேய்ச்சா 11 மணி வரைக்கும் மேயுது. வெயிலில் கொண்டு வந்து கட்டிட்டு டயர்டோட அப்புறம் துணி இருந்தால் துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், அப்புறம் கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட் எடுப்பேன், ஈவினிங் ஆயிடும். ஈவினிங் மறுபடியும் திரும்ப குழந்தைங்களாம் வருவாங்க, அவங்களுக்கு பார்த்துட்டு மறுபடியும் ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்துட்டு குளிச்சு விட்டுட்டு மறுபடியும் பாத்திரம் கழுவி சாப்பாடு செஞ்சு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அதனால் தொடர்ந்து வந்து பண்ண முடியல. இவங்க அப்பா இருக்கிற அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறப்ப ஆடு மாடு மேய்ச்சிக்கிறாரு, இருந்தாலும் அவங்களுக்கும் சிரமம் தான். ஏன்னு பார்த்திங்கன்னா வண்டிக்கெல்லாம் போயிட்டு 2 நாள் 3 நாள் கழித்து வர்றாங்க. இல்லை காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்தாலுமே ஒர்க்கு வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். அங்கேயும் வேலை செஞ்சுட்டு வந்துட்டு வந்தோடனே சரி இவ ஒருத்தையும் கஷ்டப்படுறாளேன்னு சொல்லிட்டு எனக்காக ஆடு மாடை பிடிச்சிட்டு போயிடுறது மேய்க்கிறதுக்கு. இன்றைக்கி கூட இப்போ அவர் தான் முடிச்சுட்டு போயிருக்கிறாரு, நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்.
அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே பார்க்க போனால் அலைச்சல் இருக்குது. ஆனால் அதில் அந்த அளவுக்கு லாபம் இல்லை. அலைச்சல் பட்டால் லாபம் இருந்தால் ஓரளவுக்கு இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு காசு பணங்கிறது அடுத்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உடம்பு நல்லா பார்த்துக்கணும். இந்த வெய்ய காலத்தில் ஒன்றுமே சுத்தமாக முடியலைங்க. அதனால தான் சரி வித்தரலாம், எல்லாத்தையும் வித்தரலாம் அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா வேண்டவே வேணான்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ நான் சொல்லலை, எங்கள் அம்மாவே சொல்லிட்டு இருக்கிறாங்க. திரும்ப ஆடு மாடு வித்தரலான்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சொல்லும்போது எனக்கு அப்பாடா வித்துட்டோம்னா ரெஸ்ட் எடுக்கலாம், அம்மாவுக்கும் ரெஸ்ட் கிடைக்கும், எங்கள் வீட்டுக்காரருக்கும் ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். அப்புறம் அதுவும் தவிர்த்து பெரியம்மாவுக்கு உடம்பு சரியின்ட்டு அன்றைக்கி போனேன் பார்த்தீங்களா, போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு செகண்ட் கூட உட்காரல, அப்போவே கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா ஆடு மாடு மேய்க்கணும். அப்படி ஆடு மாடு இல்லைன்னா ஒரு நாள் இருந்து கூட நான் பார்த்துட்டு வருவேன். எங்கள் அம்மா கூட சாப்பாடு செஞ்சுட்டு கிளம்பி போய்க்கலாம். இதே ஆடு மாடு இருந்தால் எங்கள் அம்மா வந்து தனியாக இருந்து வேலைக்கு போக முடியாது. ஏன்னா கட்டுத்தர கூட்டிகிட்டு ஆடு மாடை பார்த்துட்டு ரெடியாகி போகிறதா கரெக்டாக இருக்குமே தவிர சாப்பாடு செய்ய முடியாது. இதே ஆடு மாடு இல்லாமல் இருந்தால் நான் ஊருக்கு போயிட்டா கூட அம்மா காலையில் எழுந்திரிச்ச உடனே கட்டுத்தர கூட்டுற வேலையெல்லாம் இல்லை. அதனால் எழுந்திரிச்ச உடனே சாப்பாடு கொஞ்சமாக செஞ்சுட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். சாயந்தரம் வந்தாலும் கம்முன்னு சாப்பிட்டு படுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் போய் எங்கேயும் தங்க முடியல, அவ்வளோக்கா நான் எங்கேயும் போய் தங்க மாட்டேன். இருந்தாலும் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு இப்போ பாருங்கள், நேற்று ஃபுல்லாக ஃபோன் பண்ணிட்டு எங்கள் பெரியம்மா அழுகுறாங்க. பெரியப்பா எந்திரிச்சே குற மாட்டேங்கிற, அப்படி படுத்தே கிடக்குற, அப்படி எந்திரிக்க முடியலைங்கிற, அப்படி கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படி அப்போ கூட என்னங்கிற, அப்படி ஆடு மாடு இருந்தால் நீ எப்படி வருவ, ஆடு மாடு இல்லைனா கூட நீ வருவ, பெரியப்பாக்கு ஏதோ ஒன்றாலும் நம்ம என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து இருக்கணும் இல்லைங்க கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுகிற. அப்படி எனக்கு கவலைப்படாத வரையுமா, அழுகாதீங்க, எதுவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அவர் சரியாயிருவாருன்னு சொன்னால் அப்புறம் இன்றைக்கி ஓரளவுக்கு எழுந்திரிச்சு உட்காந்தாருங்களாமா. அதனால் எல்லாமே யோசித்து பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆடு மாடுன்னு இருந்தால் யாராவது ஒருத்தர் கன்ஃபார்மாக இருக்கணும் வீட்டில். அப்படி இல்லாத பட்சத்துக்குமே எங்கேயாவது போயிட்டு வந்தாலும் அக்கம் பக்கத்தில் யாராவது ஹெல்ப் இருக்கணும். ஒரு வீடாவது இல்லை நான் தீவனம் போட்டுக்கிறேங்க, தீவனம் கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்களா, சரி பரவாயில்ல விடுங்க, நான் அள்ளி போட்டுக்கிறேன், தண்ணி வேணுமா தண்ணி வச்சுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு ஆள் சொந்தக்காரங்களோ யாராவது இருந்தால் கூட நம்ம அந்த மாதிரி தைரியமாக இருக்கலாம். இப்போ எங்கள் பெரியம்மாக்குனா எங்கள் பெரியம்மா ஊருக்கு போயிட்டாலும் பக்கத்து வீட்டு அந்த அக்கா வந்து தண்ணி வச்சுருவாங்க. அதே மாதிரி அவங்க ஊருக்கு போயிட்டு எங்கள் பெரியம்மா போய் தண்ணி வைக்கிறது, தீன் போடுறது, தீன் மட்டும் கொண்டு வந்து வச்சுட்டா போதுங்கன்னு சொல்லி போட்டுருவாங்க. எங்கள் மாமியார் ஊர்லேயும் அப்படித்தான், சொந்தக்காரங்க இருக்கிறாங்க போட்டுருவாங்க. ஆனால் எங்கள் ஊரில் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நம்மக்கிட்டே யாரும் ஹெல்ப் கேட்க மாட்டாங்க, அவங்களும் நம்மளுக்கெல்லாம் நம்மளும் போய் கேட்க மாட்டோம். அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஏரியாங்கிறனால ஆடு மாடு வச்சுருந்தா ஒரு ஆள் கம்பல்சரி இருந்தாகணும். ஃபுல்லாக மெயினாக எங்கள் அம்மா ரெஸ்ட்டே எடுக்கிறது இல்லைங்க. நானும் இப்போது கொஞ்சம் ரொம்ப அலைச்சல் படுற மாதிரி இருக்குது. இந்த வயசுலேயே எனக்கு ரொம்ப டயர்டாகிடுதேன். நம்மளுக்கே தெரியுதுல அந்த ஜென்ரேஷன் எப்படி இது எப்படிங்கிறது தெரியுதுல. ரொம்ப வீக்கான மாதிரி 30நாவே ரொம்ப வீக் ஆயிடுவோம். அந்த மாதிரி தான் இருக்கிறதுனால சரி வித்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அம்மா சொன்னதுனால நேற்று எனக்கு அழுகியே வந்துடுச்சுங்க. என்ன உண்மையாலுமே வந்து எங்கள் அம்மா இதனால தான் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்களாட்டுக்குதுன்னு அப்போ தான் அந்த ஃபீலிங்ஸே நான் ஏன்னா நாங்கள் விற்கலான்னு சண்டை போடும் போதெல்லாம் வேண்டான்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி ஏன் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன்னு திட்டுவோம். ஆனால் நேற்று எனக்கு இந்த ஆடுகள்லாம் படுத்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே வித்தரலான்னு சொல்லும் போது எனக்கு அழுகியே வந்துடுச்சு. ஏன்னா வந்து நாங்கள் வீட்டு விட்டு வெளியில் வந்தோம்னாவே மனுஷங்க உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தர் வீட்டில் நடமாடிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். பயமே இருக்காது. நடுராத்திரியில் எழுந்திரிச்சு இருந்தால் கூட பயம் இருக்காது. மாடு ஒரு பக்கம் இருக்கும், ஆடெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், ஆட்டுக்குட்டி அப்படியே நடந்துட்டுருக்கும், பயமே இருக்காது. அப்படியே வீடே ஃபுல்லாக நிறைஞ்ச மாதிரி இருக்குமா. இப்போ நாங்களே ஊருக்கு போயிட்டோம்னா கூட அம்மா தனியாக இருந்தால் கூட எழுந்திரிச்சு வந்தால் வெறிச்சோடி கிடக்கும். ஃபுல்லாக இருட்டாக என்னமோ மாதிரி இருக்கும். அதை நினச்சி அந்த கட்டுத்தரையெல்லாம் பார்க்குறக்கே இப்போவே பாருங்கள், ஆடு ஓட்டிகிட்டு போயிட்டாங்க, பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சொல்லும் போது எனக்கு அழுகாச்சி வர மாதிரி இருக்குது. ஆனால் விற்காமல் இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸு. அது தீவனம் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட தெரிவிக்காது. அதனால் ஒரே முடிவு எடுத்து வித்தரலாம் ஆடு மாடெல்லாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறோம். ஏற்கனவே வந்து மாடு விற்றப்ப நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபரெல்லாம் வீடியோ போட்டிருந்தாலும் நாங்கள் வாங்கிக்கிறோம் நீங்கள் வாங்கிக்கிறோன்னு மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஆடு மாடு தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அக்கம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாங்க, கொளப்பலூர் பக்கத்தில் இருந்தீங்கன்னா வாங்க வாங்கிக்கலாம். குட்டி வந்து 6 குட்டி, அப்புறம் ஆடு இருக்குது. மாடு வந்து இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் மேய்ச்சிங்கன்னா செனை ஊசி போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் பெருவித்து மாடு தான், பெரிய மாடாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு பிடிக்கும். நல்லா எல்லாமே ஆடுகளும் சரி மாடுகளும் சரி நல்லா மேய்ஞ்சிக்கும். தீவனம் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் குறை. ஆட்டுக்குட்டிகளே வந்து இப்போ எங்களுக்கு நட்டம்தான் விற்றோம்னா இன்னும் ஒரு 3 மாதம், ஒரு 2 மாதம் போதும். தீன் நிறைய இருக்கிறவங்க வாங்கிட்டு போய் 2 மாதம் தோட்டத்தில் மேய்ச்சிங்கன்னா நல்லா பயங்கரமாக வளர்ந்துடும், நல்ல லாபம் கிடைக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. அழுகிறதா இல்லை சந்தோஷமாக சரி பரவாயில்ல நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசு தேத்திக்கிறதான்னு ஒன்றுமே புரியல.
அம்மா வந்து பக்கத்துலேயே மாற்றிட்டு வந்தாங்கன்னா வேணால் வாங்கிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 5 மணிக்கு வீட்டுக்கு வர மாதிரி இருந்துட்டால் பிரச்சனையே இல்லைங்க. இப்போ வந்து ரொம்ப முடியல. எல்லாரோட சூழ்நிலையும் யோசிச்சு பார்த்து கொஞ்சமாக ரெஸ்ட் எடுக்கணும்ல. ஏன்னா ரொம்ப உடலை போட்டு வருத்தக்கூடாது, அந்தளவுக்கு லாபமும் இல்லைங்க. அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, தீவனம் இருக்கிற காலமாக இருந்தால் கூட சரி, சும்மாவா நம்ம மேய்க்கிற காசு வேணா வருதுல்லன்னு சொல்லிட்டு மேய்க்கலாம் கஷ்டப்பட்டாது. இது ரொம்ப நட்டத்துக்கு ரொம்ப தீவனமே எல்லாம் உடக்கா மாதிரி இருக்குது. தீன் மட்டும் ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே சூப்பராக இருக்குது குட்டிங்கெல்லாம் பார்த்தா. இப்போவே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் முன்னாடி போன வருஷம் வச்சுருந்த குட்டிகள் மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது தீவனம் இல்லாமல். என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்புன்னு நான் நினைக்கவே இல்லை. கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்ன சொல்கிறது, அந்த இடத்தெல்லாம் பார்த்தங்க பாருங்க, வெறுமையாக இருக்குது, வெறிச்சோடி. இப்போ குழந்தைங்க விளையாண்டுருக்கிற வீட்டில் ஊருக்கு போயிட்டால் லீவுக்கு என்னமோ மாதிரி இருக்குது, பொக்குன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு வாரத்துக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பழகிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு முடிவாக இருக்கும். ரொம்ப முடியாது. ஏன்னா திடீர்னு நான் இங்கே வேணால் கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். ஆடு மாடு இருந்தால் நான் சுத்தமாக முடியல. எங்கள் அம்மாவுக்கும் வந்து நான் கிளம்பி போயிட்டாலும் ஆடு மாடு இல்லாமல் இருந்தால் சமாளிச்சிக்க முடியும். ஆடு மாடு இருந்தால் எங்கள் அம்மானால் சமாளிக்கவே முடியாது, அவங்களுக்கு ரொம்ப அலைச்சலாக இருக்கும். அதனால் பார்ப்போம். என்ன இவங்க அப்பாவுக்கு சீசன் இல்லாத டைமில் ஆடு மாடு இருந்தால் மேய்ப்பேன், அப்படி இல்லைன்னா வீட்டில் சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்பட்டால் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் ஆடு மாடு வீடியோலாம் போடுறேன், சரிங்களா? அதில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணும்னா வந்து கேளுங்க. இல்லைன்னா நான் வந்து வியாபாரிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்ட்டு இருக்கிறோம். எங்கள் அம்மா சொல்கிறேன்னு சொன்னாங்க நேற்றே. நான் தான் இல்லாமல் வீடியோ போட்டுடலாம், நிறைய பேர் போன டைமே கேட்டாங்க, சேல் பண்ணுற மாதிரி இருந்தால் முதலே சொல்லுங்கக்கா, நாங்கள் வாங்கிக்கிறோம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணாங்க மாட்டு வீடியோ போடும்போது. சரி, அதனால் எதுக்கும் சொல்லி வைப்போம், அப்படி தேவைப்படுச்சுன்னா யாராவது வந்து வாங்கிக்கிட்டு பிடிச்சிருந்தா, இல்லைன்னா நம்ம எப்பவும் போல் விற்கிற பக்கம் விற்றுக்கலாம், வியாபாரி வர சொல்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனசில் எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் ஆடு மாடு இருந்தால் ஜானகி அம்மா சொன்ன மாதிரி என்ன பெட்டியில் பணம் இருக்கிற மாதிரி தான், உண்மைதான், அது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் சுச்சுவேஷன் அப்படி, சூழ்நிலை அப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அழுகையே வருது உண்மையாலுமே. வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. மேய்க்கும் போது கஷ்டமாக இருக்கும், திட்டுவேன், எங்கள் அம்மாவையும் திட்டுவேன். இப்போ விற்கிறத நினச்சாலும் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படி நம்ம நிலமை அப்படி இருக்குது இப்போதைக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்த முடிவு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் அதை படித்து கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிப்பேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து எனக்கு ஆறுதலாக நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுவீங்க. என்னை பிடிச்சவங்க நிறைய பேர், எனக்கு வேண்டப்பட்டவங்க நிறைய பேர் சொல்லுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்கள் ஐடியா படியும் நான் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணுறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் பாய்.